ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, நான் உங்கள் பிரகதீஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக் ஆஃப் த டவுனாக இருக்க கூலி படத்தை பற்றி தாங்க. ஆமாம், கூலி படத்தோட பட்ஜெட், ஸ்டார் காஸ்டிங், அவங்களோட சேலரி, ஓவர்சீஸ் ரைட்ஸ், ஓப்பனிங் இதெல்லாம் எவ்வளோக்கு விற்றுருக்கு, எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட ஸ்டார் காஸ்டிங் பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, நாகார்ஜுனா, அமீர் கான், சௌபின் ஷாகிர், அப்புறம் மோனிகா பாட்டுக்கான பூஜா ஹெக்டே. இது தவிர படத்தோட பெரிய பலமாக இருக்கிற மியூசிக் டைரக்டர் அனிருத். ஓகே, இப்போ படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 375 கோடியிலேருந்து 500 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்டார் காஸ்டிங்கோட சேலரி டாப்பில் இருக்குது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவருக்கு 150 கோடியிலேருந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவதாக படத்தோட டேரக்டர் லோகேஷ் கனகராஜ்க்கு 50 கோடி. மூணாவதாக படத்தில் கேமியோ ரோல் பண்ண ஆமீர் கானுக்கு 20 கோடி. அதுக்கடுத்து மியூசிக் டைரக்டர் அனிருத்துக்கு 15 கோடி, நாகார்ஜுனாவுக்கு 10 கோடி, சத்யராஜுக்கு 5 கோடி, ஸ்ருதிஹாசன் உபேந்திராவுக்கு 4 கோடி, சௌபின் ஷாகிருக்கு 1 கோடி, கேமியோவில் மோனிகா பாட்டுக்கு ஆடிட்டு போன பூஜா ஹெக்டேக்கு 3 கோடி. ஓகே, இப்போ ஸ்டார் காஸ்டிங்கோட இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் இதெல்லாம் வந்து 275 கோடிக்கு விற்பனை ஆகிருக்கதாகவும், ஓவர்சீஸ் ரைட்ஸ் மட்டும் 68 கோடிக்கு விற்பனை ஆகிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது முன்னதாக லியோ படம் 66 கோடிக்கு விற்பனை ஆனதில்லை, இது 68 கோடிக்கு விற்பனை ஆகிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அட்வான்ஸ் புக்கிங்லேயே 30 கோடி வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு 300 கோடி 350 கோடி கூலி படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக 600லேருந்து 700 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட் வட்டாரங்கள் தகவல் சொல்லியிருக்கு. கூலி படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு உங்கள் கேசிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.